அதேபோல இந்த ரமலானிலே இறையச்சத்தோடு நாம் வாழ்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தக்வாவோடு வாழ்ந்திருக்கின்றோம். பல நேரங்களில் பாவங்களை விட்டு தவிர்த்திருக்க நாம் நோன்பு வச்சிருக்கோம், இந்த பாவத்தை செய்யக்கூடாது, நோன்பு வச்சிருக்கோம், இது ஹராம் என்றெல்லாம் விலகி பாவத்தை விட்டு, ஏன் அதிகமான நேரங்கள் போன் பார்ப்பதை விட்டு எல்லாம் தவிர்த்து நாம் வாழ்ந்திருக்கின்றோம். இந்த ரமலான் இறையச்சத்தோடு வாழ்ந்ததினால் அந்த இறையச்சம் இந்த ரமலானோடு முடிந்து விடக்கூடாது. நாம் ரமலானுடைய ஆட்கள் அல்ல, இறையச்சம் உள்ளவர்கள் நாம் உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டியதான் இந்த ரமலானை நமக்கு அல்லாஹ் கடமையாக ஆக்கினான் என்று சொன்னால், நம்முடைய ஹயாத்து முழுவதும் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு வாழ வேண்டும். மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த இறையச்சம் நமக்கு பக்குவப்படுத்தி கொடுத்திருக்கிறது இந்த ரமலான். அதே போல தானம் தருமங்களையும் செய்வதற்கு இந்த ரமலான் நம்மளை பக்குவப்படுத்தி இருக்கிறது. மற்ற நாட்களிலே நாம் கொடுப்பதற்கு தயங்கக்கூடியவர்கள் கூட ரமலானிலே எடுத்து உடனடியாக நாம் எடுத்து கொடுத்து விடுகிறோம். எவ்வளவு பயிற்சிகளை நமக்கு கொடுத்திருக்கிறது, எவ்வளவு நல்ல விஷயங்களை பழக்கி வைத்திருக்கின்றது இந்த ரமலான். இதெல்லாம் நம்முடைய ஒரு மாத காலங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் என்று சொன்னால், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அந்த சேஞ்சஸ் இருக்கும் என்று சொன்னால், எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்க கூட இருக்கும் பொழுது நாங்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கிறோம், ஆனால் வெளியில போயிட்டேன்னு சொன்னா எல்லாம் மாறி போயிடுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் எல்லா நேரமும் இப்படியே இருப்பீர்கள் என்று சொன்னால், எப்படி ஒரு பயிற்சி இந்த ரமலான் எடுக்கமோ அதே போல எல்லா நேரத்திலையும் நீங்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பிலே சிந்தனையிலே நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் செல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் மலக்குகள் உங்களை முசாபஹா செய்வார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ எவ்வளவு பெரிய வாக்கியம், நமக்கு எவ்வளவு பெரிய நெருக்கம் அல்லாஹ் ரசூல் இடத்தில் கிடைக்கிறது என்று சொன்னால், அவ்வளவு பெரிய அந்த வாக்கியத்திற்குண்டான பயிற்சி இந்த ரமலான் நமக்கு கொடுத்திருக்கிறது. அந்த வாழ்நாள் முழுவதும் எடுத்து நாம் அமல் செய்யக்கூடிய நல்தோற்றிக்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.